காயகல்ப வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முகப்பொலிவு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகத்தில் வேர்வை தண்ணியாக கொட்டும். அவங்க என்னதான் தொடச்சி ஒரு கிரீம் போட்டால் கூட அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் முகம் வறட்சியாகவே இருக்கும். மார்க்கெட்டில் இன்னைக்கு எல்லா கம்பெனிகளும் பலவிதமான கிரீம்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அதை வாங்கி தடவி பார்த்துருப்பீங்க. அதனால வேற ஒரு பிரச்சனையும் வர தொடங்கிடும். ஆகையினால இன்னைக்கு விரும்புறதெல்லாம் சின்ன வயசுலேருந்து என்னுடைய வயசு உள்ளவங்க வரைக்கும் முகம் நல்லா ஜொலிக்கணும், பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகம் பளபளக்க பலவிதமான பொருட்கள் இருக்கு. ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கிடையாது. ஒரு நோய்க்கு 1008 மருந்துகள் இருக்கு. அப்போ இந்த முகப்பொலிவுக்கும் அப்படிதான். ஒன்று அதில் சரியாகும், ஒன்று இதில் சரியாகும். ஆகையினால தினசரி நாம பைனாப்பிள் ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா முகப்பொலிவு மாத்திரம் இல்லை, அதே நேரத்தில் தேகம் கூட பொலிவாயிரும். அதாவது நல்ல கிளாமர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்துல அப்படியே சரி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பிம்பிள் வந்துடும். அதையும் போக்கக்கூடியது தான் இந்த பைனாப்பிள். பைனாப்பிள் என்றது ஒரு மூலிகை தான். உணவுக்கு உணவு மாற்றி மூலிகையாச்சு. அப்போ நோய் தீர்க்கக்கூடிய மருந்து தான் இந்த பைனாப்பிள். நீங்களே வீட்டில் ஒரு கிளாஸ் டெய்லி ஐஸு சர்க்கரை கலக்காமல் எடுக்கும்போது இந்த மாதிரி முகம் பொலிவாக இருக்கும். முகத்தில் எந்த ஒரு பிம்பிள் வராமலும், கண்ணில் கருவளையம், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி வராமல் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுங்க, இல்லை எங்களுக்கு செஞ்சும் பார்த்தா சரி வரல அப்படின்னு சொன்னால், என்னுடைய வைத்தியசாலையில் ரோஜாப்பூ சாறு, கத்தாழை சாறு, தேங்காய் வெண்ணெய்னு தயாரிக்கப்பட்ட கிரீம் இருக்கு. அந்த கிரீம் வாங்கி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு முகப்பொலிவாகவும் இருக்கும். இந்த வேர்வை தண்ணி வர்றதை நிறுத்தி முகத்தை அழகாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிம்பிள் வராமலும் அதையும் தடுக்கக்கூடியதுதான் இந்த கிரீம். அதாவது ரோஜாப்பூ சாறு, கத்தாழை சாறு, தேங்காய் வெண்ணெயில தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கிரீம். இதை நீங்க தடவை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிளாமர் கிடைக்கும். அதே நேரத்தில் முகம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமலும் தடுக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா வாங்கி பயன்படுத்திக்கலாம். நன்றி.